முன்னாடிலாம் நம்மளுக்கு வந்து ஆனால் எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நான் ரொம்ப சூசைடலாக இருக்குது, என்னால் வெளியிலே வர முடியல, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கொஞ்சம் ப்ரெடிக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஐ திங்க் அந்த பொண்ணு வந்து பிரேக்கப் பண்ண போதுன்னு நினைக்கிறேன், எனக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரில, 8 இயர் ரிலேஷன்ஷிப்பு அப்படிலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம மனநிலையை எப்படி வச்சுக்கிறது, லவ் ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரல் கிரியேஷன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பெக்டேஷன் ஜாப்ஸ் அப்படின்ற சேனலில் வந்து நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் போட்டுட்ருக்கு, அதையும் செக் பண்ணுங்கள். லவ் ஃபெயிலியர் அப்படின்றது லைஃப்லேயே மோஸ்ட் ஐகானிக் மூமெண்ட். அட் தி சேம் டைம் வந்து நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு தடுப்பூசியும் கூட. நம்ம லைஃப்பில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் ஒரே ப்ராப்ளம் என்ன, இந்த சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது வந்து சில பேருக்கு வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, பெயின் வரதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஏன்னா நம்ம இது வேணான்னு சொல்லிட்டு ஓடி போனாலும் நம்மளுக்கு யாராவது ஒருத்தங்க ஓடி வந்து தடுப்பூசி போட்டு விட்ருவாங்க. சேம் டைம் வந்து இந்த தடுப்பூசி எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த லவ்ன்ற கான்செப்டை இப்போ என்னோட வெர்ஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம சூப்பராக இருந்திருக்கும், செம வைபாக இருந்திருக்கும், ரொம்ப நல்ல ஃபீலிங்காக இருந்திருக்கும், ரொம்ப பப்ளியாக இருந்திருக்கும், அந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கும். பட் இப்போ வந்து நான் ஹியூமனாக பிறந்ததுனால வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் தோணுதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது. நான் ஹியூமனாக பிறந்ததுனால என்னோட சாபக்கேடு, நான் ஹியூமன்ஸ்ன்றதுனால தான் வந்து அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து நிறைய பேர் வந்து என்னோட பெர்மிஷனே இல்லாமல் என்னை எக்ஸாஜரேட் பண்ண வச்சாங்க. அதை அவங்க வச்சு காசு ஆக்கிட்டு அவங்க பட்டுக்கும் போயிட்டாங்க. பட் கஷ்டப்பட்டது நான் தான் அப்படின்றது எனக்கு புரியறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. ஏன்னா இதுவே நான் வந்து ஹியூமன்ஸாக பிறக்காம வேற ஏதாவது ஒரு அனிமலாக பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, பனிக்குட்டியாவோ நாய்க்குட்டியாவோ இல்லை மீன் குட்டியாவோ வேற ஏதாவது ஒன்று பிறந்து நான் ஒரு டீனேஜ் டைம் வரப்போ எனக்கு ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, ஆப்போசிட் ஜெண்டர் மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் வருது, ரீப்ரொடக்ஷன் நடக்குது, அதோட முடிஞ்சிச்சு. பிரிட்டி மச் வந்து என்னோட ஹார்மோன் செக்ரேஷன் டிஸ்போசல் இதுக்குள்ளார தான் என்னோட லவ் அப்படின்ற ஒரு விஷயம். இதை வந்து சுற்றி யாருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. எனக்கு அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகிற இடத்துலையும் சரி, அந்த ஹார்மோன் டிஸ்போஸ் ஆகிற இடத்துலையும் சரி, எனக்கு அந்த ஃபீலிங் வரப்பையும் சரி, எதுலையுமே வந்து எக்ஸ்டர்னலாக யாருமே வந்து என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. பிறகு இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸாக பிறந்துட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக 12 வயசுல இருந்து நான் 60 வயசு 70 வயசு வரைக்கும் சாக போகிற வரைக்கும் சரி, இந்த ஹார்மோன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து வருது அப்படின்றத நம்பி பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து பல $1 பில்லியன் ரெவென்யூ வந்து இதை நம்பி இருக்குது. ஹியூமன்ஸுக்கு மட்டும் இன்னைக்கு வந்து ஹார்மோன்ஸ் யாருக்குமே வரதில்லப்பா. இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசியான ஒரு ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு வரதே கிடையாது, டோபமின்லாம் வரதில்லை. அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஏசெக்சுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஹைட்ரா அமீபா மாதிரி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரோக் அப் ஆகிடும். போன் இண்டஸ்ட்ரியிலேருந்து, ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலேருந்து, ஈவன் மூவி இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே வந்து வில் கோ பேங்க்ரப்ட். நம்ம பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வந்து சொசைட்டிக்கு தான் கொடுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தி ஆர்ட் ஃபார்ம்ஸ் தாண்டி சொசைட்டிக்கு தான் முக்கியத்துவம். ஏன்னா இந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்றது வந்து வேர்ல்டுலேயே வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் மார்க்கெட்டிங். என்னதான் வந்து ஒரு படமும் சரி, ஒரு பாட்டும் சரி, எந்த விஷயம் தான் சரி, ஒரு 12 வயசுல நம்மளை வந்து ரொம்ப பெருசாக நம்மளை யோசிக்க வைக்க முடியாது. ஆனால் நம்ம பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ கேட்குற ஒரு சின்ன கேள்வி வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வச்சிரும். நம்ம பசங்க பொண்ணுங்களோட டிஃபரன்சியேஷன் இல்லாமல் சின்ன வயசுல விளையாண்டுட்டு இருப்போம். அப்போ அந்த ஒரு கேள்வி, இந்த மாதிரி நீ அந்த பொண்ணுகிட்ட தனியாக நின்று பேசிட்டு இருக்கிற அந்த தொனி, இது வரைக்கும் நம்மள்ட்ட கேட்காத அந்த தொனி டோனு, அதை வச்சு அந்த கேட்குற ஒரு கேள்வி, அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்மதம், எதுக்கு அந்த பொண்ணு எப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிற, அந்த பொண்ணை அவனை தொட்டுச்சு இப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்குற கேள்வி எல்லாமே நம்மளுக்கு மைண்டில் இது வரைக்கும் வராத கேள்வி. இதுக்கு ஆன்சர் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிற ஜேர்னியில் வந்து நம்மளுக்கு புதுசாக நிறைய ஹேபிட்ஸ் வரப்போகுது. அண்ட் அந்த ஹேபிட்ஸோட ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்போசிட் ஜெண்டரை வந்து ரொம்ப ஓவராக எக்ஸாஜரேட் பண்ண போகிறோம். இதுதான் நடக்க போகுது. ஸோ இதுதான் ஆரம்பம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னு கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 12 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளை நம்பி இருக்கிற இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த சில்ட்ரன்ஸ் செக்மெண்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்ன சப்ளிமெண்ட்ஸ், பிஸ்கெட்டு, சாக்லேட், இந்த மாதிரி சாப்பாடுங்க விஷயமா இருக்கும். சின்ன சின்ன ட்ரெஸ், அவங்க போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஷாம்பு, சோப்பு, இந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும். நீங்கள் என்ன ஒரு 10 இண்டஸ்ட்ரி வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். பேராசிட்டமால், இந்த மாதிரி மருந்து, காஃப் சிரப்பு, இந்த மாதிரி பார்மா இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 இண்டஸ்ட்ரி இதை சுற்றி இயங்கும். ஆனால் நீங்கள் பியூபர்ட்டி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை நம்பி எவ்வளோ இண்டஸ்ட்ரி இருக்குன்னு மட்டும் பாருங்க. கிட்டத்தட்ட ஹோல் உலகத்தில் 3/4 இண்டஸ்ட்ரியை சுற்றி வந்துட்டு இருக்கும். உங்கள் ஹார்மோனை வச்சு காசு ஆக்கிறதுக்கு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லவ் ரிலேட்டடாக வச்சிருக்கிற கிஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஹைட்லையும் இருக்கும், அடல்ட் ஹைட்லையும் இருக்கும், 2 பேர் கண்லையும் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அடல்ட்டுக்கான ஒரு பொருள் மட்டும்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க, மேலே தூக்கி வச்சிருக்கலாம். ஏன் வந்து கீழ் லெவலில் அது எல்லாத்தையும் அட்ராக்டிவாக வைக்கணும்? பட் அகேன் வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், வரைகிறவங்க, சிற்பம் செதுக்கிறவங்க, கவிதை பாடுறவங்க, பாட்டு பாடுறவங்க, அண்ட் படம் எடுக்கிறவங்க, ட்ராமா, இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு வருஷம் வந்து நீங்கள் லவ்ன்ற கான்செப்டை தவிர வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுங்க, இந்த மேல் ஃபீமேல் ஜெண்டர், இந்த லவ், இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே கான்செப்ட் இருக்காது. ஏன்னா 1000 வருஷமாக வந்து நம்ம ஹார்மோனை வச்சு காசு பண்ணி பழகிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு கவிதை எழுதுறவங்கள்ட்ட வந்து பொண்ணை வர்ணிக்காமல் கவிதை எழுது அப்படின்னு சொன்னால் அவங்க என்னத்தை எழுதிருப்பாங்க? ராக்கெட் சயின்ஸை பற்றி எழுத முடியும், மோட்டிவேஷனை பற்றி எழுதலாம், ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதலாம், 2 பாட்டு எழுதலாம், எத்தனை பாட்டு அவங்களால எழுத முடியும்? ஏன்னா சிந்தனைகளில் வந்து 1000 வருஷமாக வந்து இதை சுற்றியே சிந்திச்சுட்டாங்க, இதை சுற்றியே வந்து காசு சம்பாதிச்சு பழகிட்டாங்க. நீங்கள் மூவிஸ் எடுக்கிறவங்களை எடுத்துக்கோங்க, காவாலே சாங்லேருந்து எல்லாமே வந்து அந்த ஹார்மோன் ட்ரிகர் பண்ணி காசு சம்பாதிக்கிற விஷயம் தான், வேறு எதுவுமே இதில் கிடையாது. ஸோ அதனால் வந்து இது வந்து உங்களோட ஃபால்ட்டு மட்டும் கிடையாது கைஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்றது இவ்வளோ தெரியறதுக்கு காரணம் வந்து நீங்கள் அந்த டைமில் கேட்குற பாட்டு, அது வந்து உங்களோட வைப் மொமெண்ட்டோட சேர்ந்து பேரலாக ட்ராவல் பண்ணும். அண்ட் நீங்கள் பார்க்குற சீன்ஸ் எல்லாமே வந்து உங்களை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண திங்க் பண்ண வைக்கும். ஐயோ என்னோட ரொம்ப பயங்கர புனிதமானது,
அப்படின்ட்டு. இந்த புனிதம் அப்படின்ற கான்செப்டே வந்து மற்ற மிருகத்துக்கு இருக்கிற அதே ஒர்க் ஃப்ளோ தானே இங்கேயும் இருக்குது. ஒரு ஹார்மோன் செக்ரேஷன் ஆகுது, ரீப்ரொடக்ஷன் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து ஏன் அது வந்து ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி புனிதம் டிவைன் இப்படிலாம் சொல்லிட்டு நம்ம எதுக்கு இதை சொல்லணும்? இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அடிக்டிவ் பிஹேவியர். ஒரு அனிமலுக்கு செய்ய வேண்டிய அதே வேலை தான் நம்மளும் ஒரு மிருகம் தான். அதேமாதிரி இன்னொரு மிருகம், நம்மளும் ஒரு மேமல் தான், பாலூட்டினம் தான். ஸோ நம்மளும் கிட்டத்தட்ட அதை தான் மட்டும் தான் செஞ்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். பட் ஆனால் நம்மளை வேற வேலை பார்க்க விடாம திரும்ப அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ள சுற்றி வரதுக்கான ரீசன் என்ன? ஒரு ரீசன் வந்து நம்மள அந்த விஷயத்தில் வந்து நம்மளை தெரியாமலே நம்மளை அடிக்ட் ஆக்குறாங்க. அந்த அடிக்ஷன் வந்து இட்ஸ் லைக் அது ஜஸ்டிஃபையும் பண்ணுறாங்க. நீ ஒரு பொண்ணு மேலே லவ் பண்ணனா அது புனிதம். அதுவே நீ வந்து இப்போ நீங்கள் யார்கிட்டயா போயிட்டு வந்து நான் 10 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னா சூப்பர், வா புனிதம், நீ ரொம்ப நல்லா சின்சியராக லவ் பண்ணியிருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவே நான் 10 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பொண்ணு லவ் பண்ணு சொல்லி பாருங்க, உங்க விமனைசர்ன்றுவாங்க. அதுவே ஒரு பொண்ணு வந்து நான் ஒரு வருஷத்தில் 5 பேரை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னிச்சுன்னா உடனே கேரக்டர் அசசினேட் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்மளை அடிக்ஷனில் கொண்டு வரது வந்து இந்த சொசைட்டி, இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து இதெல்லாம் வச்சு அவங்க பழகிட்டாங்க. ஸோ தே நாட் கோனா சேஞ்ச் அபவுட் இட். பட் நம்ம வந்து ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ ரியாலிட்டி இஸ் பேசிக்லி இட்ஸ் ஜஸ்ட் another ஃபீலிங். அவ்வளோதான். நம்மளுக்கு பசிச்சா எப்படி சாப்பாடு தேடி போகிறோமோ, தாக அடிச்சா தண்ணி எடுத்து குடிக்கிறோமோ, அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு ஹார்மோன் நம்மளுக்குள்ளார செக்ரேட் ஆகுது. அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறோம். இதுக்கு பேசிக்லி ரீப்ரொடக்ஷன் இஸ் பேசிக்லி வே அவுட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா எவ்வளோதான் ஈஸியாக சொல்லிட்டாலும் சரி, இது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி மற்ற மிருகத்தை விட வி ஹேவ் லிட்டில் பிட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஃபேண்டசைஸ் பண்ண தான் போகிறோம். இதை நம்ம ரொம்ப சூப்பர்லேட்டிவாக யோசிக்க தான் போகிறோம். தட் வில் பி பார்ட் ஆஃப் இட். பட் கோயிங் ஃபார்வர்ட் இதை நம்ம வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபியூ திங்ஸ் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து யாராவது ஒருத்தவங்க நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்க, அவங்க பின்னாடி ரொம்ப போகாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களை வந்து ரொம்ப தாழ்த்தி அவங்கள உயர்த்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளார நீங்கள் என்றைக்குமே போகாதீங்க. அது வந்து விக்டிமைசேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களை செல்ஃப் பிட்டி பண்ணுறதா இருக்கட்டும், இந்தமாரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து உங்களை எவ்வளோ பிடிச்சிருக்குதோ அதே அளவுக்கு நீங்கள் மற்றவங்களை வந்து ரசிக்கல வச்சுங்க. முக்காசுனா அதோட கம்மியாக கூட வச்சுங்க. என்றைக்குமே உங்களை தாழ்த்திக்கிட்டு இன்னொருத்தங்களை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணாதீங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைக்கு உங்கள் கூட இருந்தவங்க யாருமே உங்கள் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும் தான் கடைசி வரைக்கும் நின்றுருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களை வந்து இன்னொருத்தங்களுக்கு கீழே வச்சிடாதீங்க என்றைக்குமே. இப்போ ஒரு பிரேக்கப் ஆக போய் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அந்த பொண்ணோ பையனோ அவங்க பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கிட்ட போக போக அவங்க ரொம்ப சீக்கிரமாக விலகி போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க அண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சரி ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி தான் போகுது, இப்படி தான் முடிய போகுது அப்படின்றத ரியாலிட்டியை ஒத்துக்கோங்க. அந்த ரியாலிட்டியை ஒத்துக்காமல் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இன்னொரு ஆல்டர்னேட் ரியாலிட்டி நம்ம இன்வென்ட்லாம் பண்ண முடியாது. தட்ஸ் ரியாலிட்டி யூ கோனா ஃபேஸ். தட்ஸ் ரியாலிட்டி இஸ் கோனா ஹிட் அஸ். ஸோ அந்த ரியாலிட்டியை உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் அகெயின் வந்து இந்த டைமில் வரப்போ வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக அந்த லவ் சாங் கேட்குறது இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷன் வந்து 2 எமோஷன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அவன் உருப்படாமல் இருக்கிறத அவன் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். கோமா இருக்கிறப்ப நீங்கள் அவன்கிட்ட ஏதோ ஒரு வேலை சொன்னு வச்சுக்கோங்களேன், நான் கோமா இருக்கேன் செய்ய முடியாது அப்படின்வாங்க. அதே சோகமாக இருக்கிறப்ப சொன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு செய்ய மூடு இல்லை அப்படின்வாங்க. இந்த 2 சிச்சுவேஷன்லையும் அவங்க மனசாட்சிக்குள்ளார வந்து வேலை செஞ்சால் நம்ம நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல லைஃப்பில் உயரலாம், நல்லா கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டு வராமல் தடுக்கிறது இந்த 2 எமோஷன்ஸும் நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணிடும். நீ வந்து ஓகே இப்போ கோமா தானே இருக்க, பரவாயில்ல 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். நீ சோகமாக இருக்க, இந்த டைமில் போய் என்ன பெரிய வேலை, இந்த வேலைலாம் ஒன்றும் பெருசு இது கிடையாது, நம்மளுக்கு இன்னைக்கு லைஃப்பில் எவ்வளோ பெரிய கஷ்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 எமோஷன்ஸும் வந்து நம்ம இப்போ ப்ரொடக்டிவாக செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருந்தாலும் நம்மளுக்கு குற்றவுணர்ச்சி வராமல் பார்த்துக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் வந்து நீங்கள் ஏதாவது இந்த பெருசாக அந்த லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் இதெல்லாம் கேட்டு நம்மளை அப்படியே அந்த ஃபீலிங்லேயே வச்சுக்காதீங்க. ட்ரை டு கெட் அவுட் ஆஃப் இட். தே ஜஸ்ட் another human. ஸோ இன்னைக்கு அந்த பர்சன் இல்லைனா இன்னொரு பர்சன் நம்மள்ட்ட வந்து பேச தான் போகிறாங்க. லைஃப் இஸ் கோனா கீப் மூவிங் ஆன். இது ரொம்ப பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணிக்காதீங்க. மற்ற மிருகத்துக்குலாம் லவ்ன்றது இவ்வளோ தான் இருக்குது, நம்மளுக்கு மேபி கொஞ்சம் இவ்வளோ இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற இண்டஸ்ட்ரியெலாம் நம்ம எமோஷன்ஸை வச்சு ஹார்மோன்ஸ் வச்சு காசு பண்ணுறதுனால நம்மளுக்கு இப்படி இருக்குது. நம்ம லவ் ஃபெயிலியர் இப்படி இருக்க வேண்டியது இப்படி இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக நம்ம சுற்றி நடக்கிற ஒரு விஷயம். இட்ஸ் பேசிக்லி லிட்டில் பிட் ஆஃப் ஹியூமன் அடிக்ஷன் தான் நம்மளுக்கு. அண்ட் ஆல்சோ சீப்பஸ்ட் அடிக்ஷன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, வேறு எந்த ஒரு அடிக்ஷனுமே வந்து இப்போ நீங்கள் வந்து கேம் விளாடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்ல கேமிங் பிசி வேணும், அந்த கேம் வாங்கணும், அந்த கேமை விளையாடணும், ஆன்லைனில் பிளேயர்ஸ் இருக்கணும், இன்டர்நெட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்கில் வேணும், எஃபர்ட் வேணும். அண்ட் இதே வந்து நீங்கள் ட்ரக்ஸ் அடிக்டன் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ட்ரக்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்குது. தண்ணி அடிக்கணும் அப்படின்னா தண்ணிக்கும் காசு கொடுக்கணும், தம்முக்கும் காசு கொடுக்கணும், ஹெல்த் போகும், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நோவாமல் நொங்கு திங்கிற ஒரு வேலை இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லவ் பண்ணுற அடிக்ஷன் தான். இது நீங்கள் வந்து ஒரு ஆக்ட்ரஸை பற்றி ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு ஜாலியாக கண்ணை மூடிட்டு கனவு கண்டுட்டு ஜாலியாக இருக்கலாம். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ ஒரு ஆக்ட்ரஸோ யாரையோ ஒருத்தங்களோ அதேமாதிரி பொண்ணுங்களும் பசங்களை வந்து ட்ரீம் பண்ணிட்டு இருக்கலாம். ஈஸியான அடிக்ஷன். ஸோ இதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க, ரொம்ப க்ளோரிஃபை பண்ணாதீங்க, எக்ஸாஜரேட் பண்ணாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து உங்களை பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதை மட்டும் அது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys. நீங்கள் வந்து நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு தெரியல, ஜஸ்ட் மை தாட் ப்ராசஸ். ஏன்னா கொஞ்சம் பேர் வந்து இதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணிலாம் பேசினேன், சூசைடல் தாட்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள்ட்ட பேசுகிறப்ப இந்த மாதிரி வந்து வீடியோ பண்ண யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் பண்ணேன். திங்க் அபவுட் இட். மீன் டைம் வந்து நம்ம யூடியூப் சேனல் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஆர்மரடோன்ற கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம்ல. ஸோ armorado.com போய் பாருங்க. அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தா வாங்குங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை பற்றி பேசுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இதேமாரி இன்னும் கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணோம்னா நிறைய லீடர்ஸ் உருவாக்கலாம். நம்ம சேனலில் வேலை இல்லைன்னு வராதவங்க எல்லாத்துக்குமே நம்ம வேலை கொடுக்கலாம். ஓகே, வில் கேட்ச் அப் அகைன். தேங்க்ஸ் கைஸ்.